14 ஜனவரி 1761 கடுமையான குளிர்கால காலை. பானிபட் எனும் விசாலமான சமவெளியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். பீரங்கிகள் தயாராக இருந்தன. குதிரைகள் அமைதியின்றி அசைந்தன. போர்முரசின் ஒலி போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. சூரியன் மறையும் நேரத்தில் 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர். இந்தியா இனி ஒருபோதும் அதேபோல் இருக்கவில்லை. இது பானிபட்டின் 3வது போரின் சொல்லப்படாத கதை. இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றிய போரின் கதை. போரின் பின்னணியை புரிந்து கொள்ள நாம் காலத்தை பின் செல்ல வேண்டும். 1707ஆம் ஆண்டு அவுரங்கசீப் மரணித்த பிறகு வலிமையான முகலாய பேரரசு பலவீனமடைந்தது. மாகாண ஆளுநர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆனார்கள். கிளர்ச்சிகள் அதிகரித்தன. டெல்லி இனி அதிகாரத்தின் மையமாக இல்லை. டெக்கானில் மராத்தியர்கள் எழுச்சி பெற்றனர். பேஷ்வாக்களின் தலைமையில், குறிப்பாக பாலாஜி பாஜிராவ் காலத்தில், மராத்தா கூட்டமைப்பு வேகமாக விரிந்தது. அவர்கள் முகலாய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடித்து இந்தியாவின் பல பகுதிகளில் வரி வசூலித்தனர். 1750களில் மராத்தியர்கள் இந்தியாவின் மிக வலிமையான சக்தியாக இருந்தனர். ஆனால் அதிகாரம் சவால்களை அழைக்கும். வடமேற்கில் இருந்து ஒரு கடுமையான ஆக்கிரமிப்பாளர் வந்தார். அகமது ஷா துர்ரானி, அதாவது அகமது ஷா அப்தாலி. அவர் இந்தியாவை ஏற்கனவே பலமுறை ஆக்கிரமித்திருந்தார். அவரது நோக்கம் செல்வம், செல்வாக்கு மற்றும் பஞ்சாப், டெல்லி மீது கட்டுப்பாடு. மராத்தியர்கள் வட இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போது அப்தாலி அதை அச்சுறுத்தலாகக் கண்டார். போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது. சதாசிவராவ் பாவ் தலைமையில் இளைய வாரிசு விஸ்வாசராவுடன் மராத்தா படை வடக்கு நோக்கி முன்னேறியது. சுமார் 45,000 பயிற்சியடைந்த வீரர்கள், வலிமையான பீரங்கிகள், ஆயிரக்கணக்கான முகாமினர் மற்றும் கனரக பொருள் வண்டிகள் இருந்தன. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர்கள் தங்கள் தாயகத்திலிருந்து தூரத்தில் இருந்தனர். வழங்கல் பாதைகள் நீண்டதும் பலவீனமானதும் ஆகின. இதற்கிடையில் அப்தாலி ரோஹில்லா தலைவர்களும் அவதின் ஷுஜா உத்தௌலாவும் உடன் கூட்டணி அமைத்தார். மராத்தியர்கள் முற்றுகையிடப்பட்டனர். மாதங்கள் கடந்தன. மராத்தா முகாமில் உணவு தீர்ந்தது. வீரர்கள் பட்டினியுற்றனர். குதிரைகள் பலவீனமானது. உற்சாகம் குறைந்தது. டெக்கானில் அவர்களுக்கு வலிமை கொடுத்த கெரில்லா போர்த்து தந்திரம் இங்கு இயலவில்லை. திறந்த போர்க்களத்தில் நேரடி போருக்கு தள்ளப்பட்டனர். பின்வாங்க முடியாத சூழல். 1761 ஜனவரி 14 அன்று அவர்கள் போரிட முடிவு செய்தனர். விடியற்காலையில் மராத்தா பீரங்கிகள் முழங்கின. ஆரம்பத்தில் அவர்கள் அப்தாலியின் படைகளை பின்னுக்குத் தள்ளினர். வெற்றி சாத்தியமாக தோன்றியது. ஆனால் திடீரென விஸ்வாஸ்ராவ் குண்டால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பயம் பரவியது. இதனால் சதாசிவராவ் பாவ் நேரடியாக போரில் இறங்கினார். ஆப்கான் குதிரைப்படை கடுமையாக எதிர்த்தாக்குதல் நடத்தியது. மதியம் வந்தபோது மராத்தா வரிசைகள் சிதறின. அது இந்திய வரலாற்றின் இரத்தமூட்டிய நாள்களில் ஒன்றாக மாறியது. 40,000 முதல் 60,000 வீரர்கள் உயிரிழந்ததாக வரலாற்றாசிரியர்கள் கணிக்கின்றனர். பானிபட் சமவெளி சடலங்களால் நிரம்பியது. மராத்தியர்களின் தோல்வி மிகுந்த அழிவை ஏற்படுத்தியது. ஒரு தலைமுறை முழுவதும் அழிந்தது. பேஷ்வா பாலாஜி பாஜி ராவ் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. சில மாதங்களில் அவர் மரணமடைந்தார். ஆனால் இந்த போர் மராத்தியர்களை முற்றிலும் அழிக்கவில்லை. ஒரு தசாப்தத்திற்குள் அவர்கள் மீண்டும் எழுந்தனர். டெல்லியை மீண்டும் கைப்பற்றினர். மீண்டும் இந்தியாவின் முக்கிய அரசியல் சக்தியாக மாறினர். ஆனால் உண்மையான வெற்றியாளர் அப்தாலி அல்ல. கிழக்கில் அமைதியாக காத்திருந்த ஒரு புதிய சக்தி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மராத்தியர்கள் பலவீனமடைந்தனர். முகலாயர்கள் ஏற்கனவே சிதைந்திருந்தனர். இந்தியாவில் அரசியல் பிளவு நிலவியது. இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷ் ஆதிக்கம் விரிந்தது. பானிபட் ஒரு போரின் முடிவு மட்டுமல்ல, அது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றிய திருப்புமுனை. குளிர்ந்த பானிபட் சமவெளியில் ஆயிரங்கள் அதிகாரத்திற்கும் மரியா